வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்களுக்கு வணக்கம். யூஜிடிஆர்பி தேர்வுக்கு உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் January 7 அப்படின்றது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா. எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டப்போ நம்ம ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் சிஎம்க்கும் லெட்டர் போட்டிருக்காங்க. டிஆர்பிக்கும் கோரிக்கை வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை வெள்ளத்தில் பாதிப்பாச்சு இல்லையா. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ப்ளஸ் தென் மாவட்டங்கள்லேயும் ஆச்சு இல்லையா. தூத்துக்குடி இந்த மாதிரி இடத்துலலாமும் ஒரு 4 டிஸ்ட்ரிக் மழையில் வெள்ளத்தில் ரொம்ப பாதிப்பாச்சு. அதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க தேர்வர்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே போயிடுச்சு, தண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், கிட்டத்தட்ட 5-6 நாள் கரண்ட்டே இல்லை, படிக்க முடில, நாங்கள் திரும்ப மீண்டு படிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் தேவைப்படும் அப்படின்னு டிஆர்பி போர்டுக்கு, சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் அப்படின்ட்டு நேற்று எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதோட ரிசல்ட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் February 4க்கு போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 month எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட நல்லதுக்காக போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 2 மாத காலம்தான் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாங்க. இப்போ கரெக்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி 3 மாதம் டைம் கொடுத்துட்டாங்க. சிலபஸும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதால இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 month உங்களுக்கு படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு. இதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. பாசிட்டிவ் தாட்டோடு பாருங்கள். நம்ம ஏதோ படிக்கலை, அதுக்காக டைம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத மனசில் வச்சுட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆல் டிக்கெட் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, அதே ஆல் டிக்கெட் நீங்கள் அப்படியே அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது February 4க்கும் உங்களுக்கு சேம் சென்டர் அதே தான். டேட் மட்டும் உங்களுக்கு அதில் சேஞ்செல்லாம் ஆகியெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் போதும். எக்ஸாம் ஹாலில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு டிஆர்பி போர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பழைய ஆல் டிக்கெட்டே வச்சுக்கலாம். சரிங்களா. 1 month உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு. நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த டைமை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ போயிட்டுருக்க அதே ஸ்பீடில் படிங்க. அப்போ தான் சக்ஸஸ் கிடைக்கும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.